புதுச்சேரி அண்ணா நகர் வீட்டு வசதி வாரிய அலுவலகம் அருகில் இருந்த காருக்குள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆண் சடலம். இதுகுறித்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்கலாம். அக்பர் அலி, வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். புதுச்சேரி நகர பகுதியான அண்ணா நகர் பகுதியில் தனியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் ரத்தம் உறைந்தபடி அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியான அண்ணா நகர் வீட்டு வசதி வாரியம் அலுவலகம் அருகே தனியாக நின்று கொண்டிருந்த காரின் அடிப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் மேலும் காரின் அடிப்பகுதியில் ரத்தம் உறைந்துள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் உருளையன்பேட்டை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கார் கதவை திறந்து பார்த்தபோது காரில் அழுகிய நிலையில் ரத்தம் உறைந்த நிலையில் ஆண் சடலம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் அண்ணா நகர் அருகே உள்ள கேசி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவரான ராமு. இவர் தனக்கு சொந்தமான காரில் கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற அன்னை வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்ற விழாவிற்கு சென்று 30ஆம் தேதி வழக்கம் போல் அவர் கார் நிறுத்தும் இடமான வீட்டு வசதி வாரியம் அருகே தனது காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். கடந்த 15 நாட்களாக காரை அவர் அங்கிருந்து எடுக்கவில்லை. இந்நிலையில் அவரது காரில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் காருக்குள் எப்படி ஆண் சடலம் வந்தது, யாரேனும் கொலை செய்து உள்ளே போட்டுவிட்டு சென்றார்களா, அல்லது காரின் உரிமையாளரான ஆட்டோ டிரைவர் ராம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாமா, அல்லது தனியாக நின்றிருந்த கார் என்பதால் யாருக்கும் தெரியக்கூடாது என எண்ணி தற்கொலை செய்திருக்கலாமா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதியில் காருக்குள் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி.